நிஃப்டி எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் 0 to ஹீரோலாம் நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம். மேபி சில பேர் மிஸ்ஸும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு 0 to ஹீரோக்கான ஒரு சரியான செட்டப்பில் இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. செல்லுக்கான ஃபுல் கான்ஃபிடென்ட் ஃபுல் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து சைட் வேஸ் போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லும் கூட நடந்துச்சு. அந்த செல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான ஒரு பெரிய செல்லாக இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணது ஒரே ஒரு ரீட்ரஸ்ட் செல் என்ட்ரி மட்டும்தான். ஸோ அனதர் ரீட்ரஸ்ட் மற்ற எல்லாமே அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ அந்த ரீட்ரஸ்ட் செல் என்ட்ரி எல்லாமே எப்படி கிடச்சி அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் இந்த வீடியோ நம்ம தெளிவாக ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கானா, டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு டவுன் டர்னில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கலி எனக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் எஸ்டர்டே வந்து எனக்கு சப்ளைல இருந்து மார்க்கெட் வந்து செல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டுடே வந்து ரீட்ரஸ்ட்டில் இருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக செல் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருக்கிறதா ஃபண்டமெண்டலில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் வந்து எப்போதுமே டெக்னிக்கலி வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ அப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் கரண்ட்லி கீழே வந்துட்டு இருக்கு. 24,600 வரைக்கும், அதாவது 700 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் நான் நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி 24,500 இஸ் ஒன் ஆஃப் த குரூஷியல் லெவல் சப்போர்ட். 700 இஸ் செகண்ட் சப்போர்ட்டாக நம்மளுக்கு வந்து கரண்ட்லி வந்து இருக்குது. நிஃப்டி நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப என்ன மூவ்மெண்ட்டுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா 828 பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு 700 வந்து ரீச் பண்ணணும். 700லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 880 வரைக்கும் ஒரு ரீட்ரஸ்ட் பார்க்குறேன். ரீட்ரஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு செல் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து 24,500 வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணணும். அந்த அடுத்த கன்ஃபர்மேஷன் கிடச்சா தான் 23,850 இல்லை நெக்ஸ்ட் மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்டுக்கு போதாங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இன்ட்ராடே சார்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதுதான். இன்ட்ராடே சார்ட்டில் எனக்கு தெரியும் இன்றைக்கி எனக்கான என்ட்ரி செட்டப் இங்கே ரீட்ரஸ்ட் என்ட்ரி கிடச்சிச்சு. பட் இந்த இடத்துல இது ஸ்ட்ராங்கான ஒரு ரீட்ரஸ்ட்டு. நான் எதிர்பார்த்தது ஒரு சின்ன கேண்டில் ரீட்ரஸ்ட் கேண்டில் கிடைக்கும்னு பார்த்தேன் 5 மினிட்ஸில். ஸோ எனக்கு ஒரு சின்ன கேண்டிலே ரீட்ரஸ்ட் கிடைக்கல. ஸோ சடனாக மார்க்கெட் செல் ஆகும் அப்படியே விட்டுட்டேன். இந்த ரீட்ரஸ்ட் என்ட்ரி நான் ட்ரை பண்ணல. பட் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி. எனக்கு நல்ல ஒரு டிமாண்ட் பிளேஸு. ஸோ அதை ட்ரை பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் வந்து ஹிட் பண்ணிச்சு. ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங்கு இங்கே தான் சைட் வேஸ்ங்கிற கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அந்த ஸ்ட்ராங்கான செல்லிங்க்கு அப்புறம் நல்லா கன்ஃபர்மேஷன் சைட் வேஸ்லேயே இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணேன், அது கிடச்சிருந்துச்சு. அடுத்த ஒரு ரீட்ரஸ்ட் என்ட்ரி தான் இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ரீட்ரஸ்ட் என்ட்ரி தான் இவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு பை என்ட்ரிக்கான செட்டப் வச்சுருந்தோம். அது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரெண்டோட சப்போர்ட் லெவல் வரையும் போயிட்டு ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே ரெடியாக நெக்ஸ்ட்டு செல் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நாளைக்கு மேபி கேப் டவுன் ஆர் நியூட்ரல் இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆகி இந்த லெவலில் நம்மளுக்கு பிரேக் பண்ணுதுன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,663, அதாவது 24,663 to 24,700 வரைக்கும் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,500 வந்து நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கணும். ஒன்று இங்கேருந்து எடுக்கணும், இல்லைனா இங்கேருந்து எடுக்கணும். அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் இங்கேருந்து எதுவும் கிடையாது. மேபி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு லைவில் வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் தான் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்த்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இனிமேல் வீடியோ போடவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் எ செபிலிஜிஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.